ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் MKDIY Tailoring. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆர்டினரி ப்ளவுஸ்லேருந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி வந்து டிஃபர் ஆகுது அப்படின்றத நான் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லா புரியும். நான் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அதுவும் சேர்த்து போட்டால் வீடியோ வந்து ரொம்பவே லாங்காக இருக்கும், அதை பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் இதில் வந்து கட்டிங் வீடியோ மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்லா புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். என் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். பேக் ஓப்பன், ஃப்ரண்ட் ஓப்பன் வித் பெல்ட்டு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது ஃப்ரண்ட் ஓப்பன் வித் பெல்ட்டு தான். இதுதான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேக் ஓப்பனில் வந்து நம்ம பின்னாடி ஹூக் நம்ம மாட்டுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் ஓப்பன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், பட் வேஸ்ட் லைன் கரெக்டாக இல்லைன்னா மேலே தூக்கிட்டே வரும். ஃப்ரண்ட் ஓப்பன் வித் பெல்ட்டு தான் எல்லாருக்குமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒன்று. நிறைய பேர் அதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் ஓப்பன் வித் பெல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேக் பேட்டர்ன் வந்து சேமாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் மட்டும்தான் டிஃபர் ஆகும் ஆர்டினரி ப்ளவுஸ்லேருந்து. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டாட்ஸை பிடிப்போம் ஆர்டினரி ப்ளவுஸில். இதில் வந்து நம்ம மெயின் ஃபஸ்ட்டு டாட்டும் ஆம்ஹோல் டாட் மட்டும்தான் நமக்கு முக்கியம். அதை வச்சு தான் நம்ம கட்டிங் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு வந்து நம்ம பெல்ட் வந்து சேர்த்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இதை கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். வாங்க இப்போ கட்டிங் பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஆர்டினரி ப்ளவுஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பிரின்சஸ் கட் பண்ணுறதுக்காக. இதுதான் வந்து மெயின் கிளாத்து, இது லைனிங் கிளாத்து. நீங்கள் லைனிங் கிளாத் வந்து மிக்சிங்னால் நீங்கள் வந்து வாஷ் பண்ண தேவையில்லை. இல்லை வேறு மெட்டீரியல்னால் நீங்கள் வாஷ் பண்ணி நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறமா அயர்ன் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான அளவு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நான் இதை ஃபஸ்ட்டு டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நீங்கள் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவும் ப்ளவுஸோட ஹைட் எடுக்கிறதோட நீங்கள் வந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாகவே எடுத்துக்கோங்க. இப்போ 13 இன்ச் வைக்கிறீங்கன்னா 14 இன்ச் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ளவுஸோட ஹைட் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவ் முதல்ல கட் பண்ணிடலாம். பேக் சைட் வர மாதிரி எடுத்துக்கோங்க ஸ்லீவு. இப்படி வச்சு தான் நீங்கள் எப்பயுமே கட் பண்ணணும் ஸ்லீவுக்கு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கிளாத்தை 4 ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து கீழே வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து நான் விட்டுக்கிறேன் ஸ்டிச்சிங்க்காக. நம்ம தச்சு திருப்போம் இல்லையா, இது வந்து லைனிங் ப்ளவுஸ் தான். ஸோ நம்ம 1/2 இன்ச் விட்டால் போதும். இது நீங்கள் வந்து நார்மல் ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து நீங்கள் எந்த அளவு ஹெம்மிங் பண்ணுறதுக்கு விடுவீங்களோ அந்த அளவு விட்டுக்கோங்க. நான் இதில் 1/2 இன்ச் தான் விடுறேன். இப்போ வந்து அப்படியே ஸ்லீவை தூக்கி நம்ம மேலே வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த ஷோல்டர் பார்ட் வந்து அந்த ஃபோல்டிங் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவோட சுற்றளவு மார்க் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஸ்லீவோட ஹைட் வந்து மார்க் பண்ணிடலாம். இது வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான், 4 இன்ச்சு தான் இருக்குது ஷார்ட் ஸ்லீவு. அந்த லைனுக்கு கொஞ்சம் தள்ளி மேலே மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டிச்சிங்க்காக நமக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே தேவைப்படும். ஸோ அந்த ஜாயிண்ட்டை விட்டு கொஞ்சம் மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே தள்ளி நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. அப்படியே இப்படி பிடிச்சிட்டே வந்து மார்க் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே கொஞ்சம் பொஃப்னு இருக்கிறதோட மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு வந்து கம்மியாயிடும். ஸோ அப்படியே பிடிச்சிட்டு வந்து லாஸ்ட்டாக மார்க் பண்ணுங்கள். இதுலேயும் நம்ம 1/4 இன்ச்சுக்கு மேலே கொஞ்சம் மேலே தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். சைடில் நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். 1/2 இன்ச் 2 இன்ச் நம்ம எவ்வளோனாலும் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுக்கலாம். சென்டரில் இப்படி பிடிச்சிட்டு கீழே ஒரு மார்க்கிங் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்லீவ் வந்து இதாக வச்சுருக்காங்கன்னு தெரியும். ஸ்லீவ் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி கட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அவங்க உடம்புக்கு எந்த மாதிரி ஸ்லீவ் வந்து மேட்ச் ஆகுமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து கட்டிங் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு மேட்சிங்காக. ஸ்லீவில் அவங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி நீங்கள் எந்த மாதிரி கட் பண்ணுவீங்களோ அதை மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கு கட்டிங் பண்ணி தரலாம். இப்போது கரெக்டாக இங்கேருந்து அந்த இதுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு இப்போது நம்ம ஃப்ரண்ட் வந்து குழிவாக கட் பண்ணிக்கலாம். இதில் பாதி நான் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து இதில் டச் பண்ணி தான் வரணும். நம்ம சென்டர் லைனை டச் பண்ணிவிட்டு கீழே ஒரு 1/4 இன்ச் மட்டும் தள்ளி குழிவாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஷார்ட் ஸ்லீவ் தான், ரொம்ப குழிவாக கட் பண்ண தேவையில்லை. இப்போ நான் கீழே வந்து நான் 1.5 இன்ச் வந்து விட்டுட்டு நான் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து ப்ளவுஸ் வச்சுருக்கேன். கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம். இப்போது ப்ளவுஸை இந்த மாதிரி நம்ம
4ஆக மடித்து வச்சுட்டு இப்போ மித்த அளவுகள்லாம் மார்க் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து ப்ளவுஸை வந்து 4 ஃபோல்ட் பண்ணி எப்படி மார்க்கிங்ஸ்லாம் பண்ணுறதுன்னு ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது டாட்டுக்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எவ்வளோ விடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.5 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து விடுறேன். ஓகே, இதெல்லாம் மார்க் பண்ண பிறகு நம்ம வந்து நெக்கு அப்புறம் ஷோல்டர் இதெல்லாம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் வழுக்கிற மாதிரி கிளாத்தாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நான் நல்லா வந்து மடித்து வைக்கவே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வந்து இது காட்டனாக இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்லா ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணி வச்சுட்டுங்க, உங்களுக்கு வந்து நல்லா ஃபிட்டிங்காக நிற்கும். இப்போது நான் வந்து நெக்கை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கு நீங்கள் எப்பயும் உள்ள அளவோட மேலே 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடித்த பிறகு நமக்கு இந்த கரெக்டான ரெடி அளவு வந்து கிடைக்கும். இப்போது அதுக்கப்புறமா நெக்கை வந்து ரொம்ப ஒய்டு பண்ணாமல் எப்படி வந்து நம்ம கட்டிங் பண்ணும் போதில் எப்படி வச்சுருந்துருப்பாங்களோ அது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து நெக்கும் ஷோல்டரும் மார்க் பண்ணிவிடுங்க. கரெக்டாக ஸ்லீவும் ஷோல்டரும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு மார்க்கிங். இந்த மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆர்ம் ஹோல் மார்க் பண்ண போகிறோம். இந்த ஆர்ம் ஹோலுக்கு இப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்து இந்த லாஸ்ட் எண்டிங்கில் ஆர்ம் ஹோல் வந்து மார்க் பண்ணிவிடுங்க. நான் பிகினர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே ஈஸியாக புரியணுன்றதுக்காக தான் கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்லோவாக போட்டுட்ருக்கேன். ஸோ வந்து ரொம்ப ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. இப்போது மேலேயும் 1/4 இன்ச் வந்து நம்ம விட்டுடுக்கோம். அப்போ தான் நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ண பிறகு கரெக்டான அந்த ரெடி அளவு நமக்கு கிடைக்கும். இப்போது நம்ம ஷோல்டர்கிட்டையும் இதே அளவை வந்து விட்டுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு கிளாத் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இப்போது நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இப்போது இதில் வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து நெக் வந்து நம்ம கரெக்டாக இந்த ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டிச்சிங் லைன் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கணும். நிறைய பேர் இதை வந்து மார்க் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதனால தான் நெக் வந்து ஒய்ட் ஆகுறது, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஷோல்டர் இறங்கிக்கிட்டே வருது அப்படின்ற ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. நீங்கள் எப்பயுமே இந்த நெக் வந்து மார்க் பண்ணதுமே கூட 1/4 இன்ச்சு முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஆர்ம் ஹோல் வரைகிற சைடும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிவிடுங்க ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்காக. இந்த மார்க்கிங்ஸ்லாம் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்கே போகணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் மறுபடியும் கொஞ்சம் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு நான் வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து நான் மார்க் பண்ணலை. ஸோ அதனால் நான் மறுபடியும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு செஸ்ட் ரவுண்டையும் நான் அப்படியே மார்க் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ளவுஸை கொஞ்சம் இழுத்து பிடிச்சி செஸ்ட் வந்து மார்க் பண்ணுங்கள். நல்லா இப்படி ஒய்டாக வச்சு மார்க் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரொம்ப இப்படி எப்பயும் போல் சாதாரணமாக வச்சு மார்க் பண்ணிட்டோம்னா செஸ்ட் ரவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ கொஞ்சம் நல்லா இப்படி இழுத்து பிடிச்ச மாதிரி வச்சு நீங்கள் வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா அளவும் கரெக்டாக இருக்கான்னு வச்சுட்டு நீங்கள் வந்து செஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க, செஸ்ட் ரவுண்டு. ஸோ நான் இந்த செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இனிமேல் வந்து நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எவ்வளோ விடணுமோ விட்டுக்கலாம். ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து கீழே 1/2 இன்ச் விட்டோமா, ஸோ மேலேயும் 1/2 இன்ச் நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போது இந்த 1.5 இன்ச் 1.5 இன்ச்சை வந்து ஸ்கேல் வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ பேக் பேட்டர்ன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. நம்ம ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு 1 இன்ச் 1.25 இன்ச் நீங்கள் எவ்வளோ வைக்கணுமோ வச்சுக்கோங்க. நான் மோஸ்ட்லி 1.25 இன்ச் வைப்பேன். சில பேர் 1 இன்ச் வைக்கிறவங்களும் இருக்காங்க. வச்சுட்டு நான் வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணி வைக்கிறேன். செஸ்ட் லைனில் போய் கரெக்டாக முடியணும். ஆர்ம் ஹோல் லெங்க்த்தில் ஒரு 1/2 அளவும் வச்சுட்டு கரெக்டாக அந்த சென்டரை போய் டச் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம செஸ்ட் லைனை போய் டச் ஆகி முடியணும். இப்போது நம்ம ஷோல்டருக்கு சென்டரை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 2.5 இருக்குது, அதில் பாதி 1.25 அந்த ஷோல்டரை வந்து மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக டேப் வச்சுட்டு நான் வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாருக்கும் இந்த சென்டர்லேருந்து ஒரு 4 இன்ச்சு தள்ளி டாட் வந்து பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது டாட்டோட உயரம் பார்த்திங்கன்னா 3.25 இன்ச் வச்சுருக்கேன். வித்து வந்து 1 இன்ச்சு
1 இன்ச் வச்சுருக்கோமா, ஸோ அதனால் இந்த சைடு 1/2 இன்ச்சு, இந்த சைடு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம டாட்லாம் மார்க் பண்ணியாச்சு. நான் நெக் வந்து இப்போ கட் பண்ணுற போகிறதில்ல. நான் இது வந்து ஒரு டிசைனர் நெக் வைக்க போகிறேன். ஸோ அதனால் நெக் வந்து நான் கட் பண்ணாமல் அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு நான் வந்து கட்டிங் பண்ணிக்க போகிறேன். ஓகே, நம்ம இப்போ பேக் பேட்டர்ன் வந்து கட்டிங் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம எந்தெந்த இடத்துல கட் பண்ணணுமோ அது கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து 1.5 இன்ச் விட்டுது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங் லைனு, இப்போ நம்ம ஷோல்டர், நெக்கோட சென்டர் எல்லாமே அது கட். இப்போ இந்த மாதிரி நீடில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தடிமனான நீடில் வச்சு கரெக்டாக அந்த டாட்ஸ்லலாம் நீங்கள் குத்தி எடுத்துட்டிங்கன்னா 2 சைடும் மார்க்கிங்ஸ் விழுந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பேக்கில் இந்த ஸ்டிச்சிங் லைன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் ட்ரேஸை வச்சும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் எப்போயுமே இதான் ஃபாலோ பண்ணுவேன். பின்னாடி நமக்கு அந்த ஹோல்ஸ் விழுந்தாலும் நமக்கு ஸ்டிச்சிங் லைன் வந்து கரெக்டாக தெரியும். இப்போ நம்ம பேக் பேட்டர்ன் கட் பண்ணதை கரெக்டாக நான் வந்து க்ராஸில் போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் கிளாத் அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். நீங்கள் வந்து 80 சென்டிமீட்டர் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து 1 மீட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நான் ஃபுல்லாக அந்த பேக் பேட்டர்ன் ஃபுல்லாமே நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது நான் இந்த சைடில் ஒரு 1 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறோம். இது வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாகவே நான் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கிறேன். கீழே வரைக்கும் ட்ரேஸ் அவுட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் விட்டுருக்கோமா, ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு அவ்வளோ தேவைப்படாது. நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுக்கலாம். அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் கூட எதுக்காகனா நம்ம பட்டி ஸ்டிச் பண்ணி திருப்புறதுக்காக தான் அந்த 1/2 இன்ச் தேவைப்படும். நீங்கள் நெக்கெல்லாம் வந்து இது பண்ணிக்காதீங்க. நெக் வந்து நமக்கு கட்டிங்கில் போயிடும் இல்லையா, அதனால் நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது நெக் வந்து உங்களுக்கு பத்தலைனாலும் நீங்கள் வந்து ஷோல்டர்லேருந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக க்ராஸாக. பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து நீங்கள் க்ராஸ் கட்டிங் தான் பண்ணணும், இல்லை ஸ்ட்ரைட் கட்டிங்கும் பண்ணலாம். பட் இது வந்து வெல்வெட் கிளாத்தாக இருக்குது, மெயின் கிளாத்து. ஸோ அதனால் நான் லைனிங்கும் வந்து கொஞ்சம் எலாஸ்டிசிட்டியாக இருந்தால் தான் போடும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இது வந்து லைனிங் கிளாத்தும் க்ராஸில் கட் பண்ணுறேன். இப்போ நம்ம எல்லா மார்க்கிங்ஸும் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஆம்ஹோல் வந்து கொஞ்சம் குழிவாக கட் பண்ணுறதுக்காக பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு கொஞ்சமாக தான் நான் வந்து குழிவாக கட் பண்ணுறேன். ரொம்ப குழிவாலாம் கட் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட் வந்து ரொம்ப குழிவாக கட் பண்ணிடுறாங்க. அது வந்து ரொம்ப உள்ளே தூக்கிட்டு போன மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக கட் பண்ணுங்கள். 1/2 இன்ச்னால் நிறைய பேர் 1/2 இன்ச்சுக்கும் மேலேயே கட் பண்ணிடுறாங்க. 1/4 இன்ச்சுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்தளவு கட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். இப்போது கரெக்டாக நம்ம வந்து இங்கேருந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம் இல்லையா, அங்கேருந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து உங்களுக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே பரவாயில்ல, நீங்கள் வந்து அங்கேருந்தே நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம நெக் லைனும் ட்ரா பண்ணிடலாம். கரெக்டாக அந்த முன்னாடி 1/4 இன்ச் விட்ட இடத்துலேருந்து நெக் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. மேலே 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக நம்ம விட்டுட்டோம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெக் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக ஷோல்டரை வந்து கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சு விட்டதுலேருந்து கீழே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்கை வந்து ரொம்பையும் வைடாக்காமல் கரெக்டாக நெக் வந்து நம்ம போடும்போது எப்படி இருக்குமோ அதை மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்கோட டெப்த் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுவுமே நம்ம மார்க் பண்ண அளவோட மேலே ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ண பிறகு இந்த ரெடி அளவு வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அந்த நெக்கையும் ட்ரா பண்ணிடலாம். இந்த பாக்ஸ்லேயே நீங்கள் வந்து நெக்கு ட்ரா பண்ணணுன்னாலும் பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து இது வந்து பிடிக்காது சொல்லுவாங்க, கொஞ்சம் ஒய்டாக வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ தள்ளி இப்படி மார்க் பண்ணிவிடுங்க. லைன் போட்டுட்டு இதிலேருந்து நீங்கள் அந்த நெக்கு ட்ரா பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒய்டாக கிடைக்கும். சில பேர் இந்த மாதிரி தான் இப்போ விரும்புகிறாங்க. ஸோ அதனால் ஒய்டாக கட் பண்ணணுன்னா இந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பிரின்சஸ் கட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது
நம்ம கொக்கி சைடு நீங்கள் வந்து இந்த மாதிரி உள்ளே திருப்பி எடுத்துகிட்டு கரெக்டாக இப்படி ஃபஸ்ட்டு டாட் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட்லேருந்து கரெக்டாக இந்த ஷோல்டர் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிடுங்க. ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இப்போ பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஷோல்டருக்கு சென்டரில் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு டாட்டோட அளவு வந்து இப்படி மார்க் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு டாட்டோட ஹைட்டையும் சேம் அதே டைமில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம இந்த மார்க்கிங்ஸ் வந்து பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டாட்டை மார்க் பண்ண பிறகு நீங்கள் இப்போ உள்ள அளவோட ஒரு 1/2 இன்ச் வந்து கூட வச்சுக்கோங்க ஃப்ரண்ட்டோட அளவு. ஏன்னா பிரின்சஸ் கட்டுக்கு நீங்கள் எப்பயும் வைக்கிற அளவே வச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து கஃப் வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். ஸோ 1/2 இன்ச் வந்து நீங்கள் கொஞ்சம் கீழே தள்ளிக்கிட்டிங்கன்னா பெட்டர். நான் வந்து 1/2 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுருக்கேன். இப்போது நம்ம கீழே அந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் ஒரு லைன் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம வந்து இப்போது டாட்டோட வித்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ டாட்டோட அகலம் வந்து அப்படியே நீங்கள் இப்படி ப்ளேஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அப்படி கூட மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் டாட்டோட வித்து வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு டாட்டோட வித் வந்து மார்க் பண்ணிவிடுங்க. சேம் அதே மாதிரி இந்த சைடும் வச்சு மார்க் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவிலிருந்து ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா இதுதான் நம்ம ஸ்டிச்சிங் லைனு. இந்த ஸ்டிச்சிங் லைன் முடித்த பிறகு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா கரெக்டாக டாட்டோட அளவு வந்து நம்ம ஏற்கனவே மார்க் பண்ண அளவுக்கு வந்துடும். ஏன்னா நம்ம 2 பீஸை வந்து ஜாயின் பண்ணுவோம். அப்போ முதல்ல நமக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அளவு வேணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த 1/4 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ கீழே வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிடுங்க. இந்த 1/4 இன்ச் உள்ளே விட்டோம்னா அந்த அளவுலேருந்து இப்போது டாட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டாட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக இந்த ஆம்ஹோல் ரவுண்டோட சென்டர் இருக்கு இல்லையா, அதில் போய் இப்படி கர்வாக எடுத்துகிட்டு போய் இப்படி ஜாயின் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் பிரின்சஸ் கட்டு. ரொம்பவே ஈஸி தாங்க. இதை வந்து நீங்கள் செஸ்ட்டு இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கட் பண்ணணும். கொஞ்சம் இந்த பெண்டெல்லாம் ரொம்ப இதாக எடுக்க தேவையில்லை, அப்படியே வந்து கட்டிங் பண்ணலாம். கொஞ்சம் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம இது வந்து தனியாக நமக்கு ஒரு பீஸு, இதை தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துடுவோம். ஓகேவா, இது வந்து ஃபர்ஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து செகண்டு. இப்போது இதே தனியாக கட் பண்ணணும், இது தனியாக கட் பண்ணணும். நடுவில் டாட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடுவோம், இது நமக்கு தேவையில்லை. ஸோ இது வந்து செகண்ட், இதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு ஓகே பார்க்கலாம். இப்போ இதை ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நெக் வந்து வேறு நெக் வைக்க போகிறேன், அதனால நெக்கை வந்து நான் கட் பண்ணிக்கலை. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து சொல்லி காட்டுறதுக்காக தான் அந்த நெக்கில் வந்து ட்ரா பண்ணேன். இப்போ ஆம்ஹோல் வந்து குழிவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம டாட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பீஸ் தனியாகிடுச்சு. இப்போ இந்த செகண்ட் பீஸில் வந்து டாட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கூர்மையாக இருந்ததுன்னா கொஞ்சம் அதை பிளெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப ஒல்லியாக இருக்காங்கன்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் ஷேப் கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ எல்லா பார்ட்ஸுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இன்னும் நம்ம பெல்ட் பீஸ் மட்டும் தான் கட் பண்ணணும். அதை வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதையும் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.